பிரதமர் சொன்ன மெசேஜ் ஓகே சொன்ன சிஎம் விஜய். மு.க. ஸ்டாலின் மொத்த குடும்பத்தையும் தூக்க ஸ்கெட்ச். முதல்வர் விஜய் டெல்லி பயணம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. குறிப்பாக முதல்வர் விஜயின் டெல்லி பயணத்தின் போது பிரதமர் மோடி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்திக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்திக்கவில்லை விஜய். இதற்கு அமித்ஷா தரப்பில் தமிழக முதல்வர் விஜயை சந்திக்க நேரம் கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. தமிழக முதல்வர் விஜயை சந்திக்காத அமித்ஷா கேரளாவில் புதியதாக பொறுப்பேற்று இருக்கும் அம்மாநில முதல்வர் சதீஷனை சந்தித்து பேசியது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் அமித்ஷா விஜய் சந்திப்பு ரத்து செய்யப்பட்டது தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் நடந்து வருகிறது. இந்த நிலையில் திமுக முன்னாள் அமைச்சர்கள் மட்டுமில்லை, மு.க. ஸ்டாலின் குடும்பத்தின் குடும்பி கூட தற்பொழுது விஜய் கையில் சிக்கியிருக்கிறது. விஜய் இந்த விஷயத்தை மட்டும் செய்தாலே போதும், முன்னாள் திமுக அமைச்சர்கள் பாதிக்கு மேல் சிறை செல்ல நேரிடும். அது மட்டுமல்லாமல் மு.க. ஸ்டாலின் குடும்ப உறுப்பினர்களான சபரீசன், உதயநிதி ஸ்டாலின் உள்பட பலருடைய எதிர்காலம் சிறையில் கழிக்கக்கூடியதாக மாறும். கடந்த திமுக ஆட்சியின் பொழுது முன்னாள் அமைச்சர் கே.என். நேருவுக்கு சொந்தமான இடங்களில் நடந்த அமலாக்கத்துறை சோதனையில் சிக்கிய ஆவணங்கள் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் கே.என். நேரு மீது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்ய வலியுறுத்தி தமிழக டிஜிபிக்கு கடந்த திமுக ஆட்சியில் அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியிருந்தது. ஆனால் கடந்த திமுக ஆட்சியில் கே.என். நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறையில் வழக்கு பதிவு செய்யாமல் பார்த்து கொண்டது கடந்த திமுக ஆட்சி. அதாவது கே.என். நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தால் கடந்த திமுக ஆட்சியில் எப்படி செந்தில் பாலாஜியை கைது செய்து அமலாக்கத்துறை சிறையில் அடைத்ததோ அதே போல நிலை கே.என். நேருவுக்கும் ஏற்பட்டு இருக்கும். ஆனால் தற்பொழுது ஆட்சி மாற்றத்திற்கு பின்பும் கூட இதுவரை முன்னாள் திமுக அமைச்சர்கள் மீது எந்த ஒரு வழக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறையால் பதிவு செய்யப்படவில்லை. அதேபோன்று முன்னாள் திமுக அமைச்சர்கள் யார் மீதும் இதுவரை புதியதாக பொறுப்பேற்ற விஜய் தலைமையிலான தமிழக அரசு ஊழல் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. இப்படியான சூழலில் சமீபத்தில் டெல்லி சென்ற முதல்வர் விஜயின் பயணத்தில் பிரதமர் மோடியின் சந்திப்பு வெறும் 10 நிமிடம்தான் என்றாலும் சுமார் 1.5 நிமிடம் திமுக முன்னாள் அமைச்சர் மீது உள்ள தொடர்பாக அமலாக்கத்துறை அனுப்பிய நோட்டீஸ் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வழக்கு பதிவு செய்வதில் என்ன தாமதம் என்பது குறித்து பிரதமர் மோடி கேட்டறிந்திருக்கிறார். மேலும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உடனான சந்திப்பின் போதும் கூட இது குறித்து பேசப்பட்டதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 2 தரப்பிடமும் அதற்கான நடவடிக்கையை தற்பொழுது அமைந்துள்ள புதிய அரசு மேற்கொள்ளும் என முதல்வர் விஜய் உறுதியளித்து இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் அடுத்த ஜூன் 2ஆம் வாரம் தொடங்கி முன்னாள் திமுக அமைச்சர்கள் ஒவ்வொரு நபர்கள் மீது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையால் வழக்கு பதிவு செய்ய தீவிரமாக நடவடிக்கைகளில் தாவேக் அரசு இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் முன்னாள் திமுக அமைச்சர்கள் ஊழல் புகாரில் அமலாக்கத்துறை விசாரணையை தீவிரப்படுத்தும் போது கொத்தாக மு.க. ஸ்டாலின் குடும்பம் சிக்கக்கூட வாய்ப்பு இருக்கிறது என கூறப்படும் நிலையில் முதல்வர் விஜயின் டெல்லி பயணத்திற்கு பின்பு மொத்த திமுக கூடாரமும் கதிகலங்கி போய் உள்ளது.